நடிகர் சக்தி பி வாசு வீட்டை பார்க்க போகிறோம். பி வாசோட அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்மந்தம், அப்புறம் பி வாசோட மனைவி, சக்தியோட மனைவி, பி வாசுவோட மகள், இவங்கள பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை கோபாலபுரம் பகுதியில் இருக்குது பிரபல இயக்குனர் பி வாசுவோட வீடு. சென்னையில் போயஸ் கார்டன், போட் கிளப் மாதிரி கோபாலபுரமும் முக்கியமான விஐபி ஏரியா. இங்கே பல வருஷங்களுக்கு முன்னாடி இடம் வாங்கி மலையாள ஸ்டைலில், கேரளா ஸ்டைலில் அழகாக வீடு கட்டியிருக்காரு பி வாசு. ஏன்னா இவரோட பூர்வீகம் கேரளம். இப்போது வாசு சாரோட வீட்டை பாருங்கள். பி வாசு சார் 1971 பிறந்திருக்காரு. அவருக்கு இப்போது 71 வயசு. வீடு கேரளா ஸ்டைலில் ஒரு கோயில் மாதிரி இருக்குல்ல. பி வாசு சார் தோராயமாக ஒரு 64 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாசு சார் சினிமா டைரக்டர் மட்டும் இல்லை, கதாசிரியர், வசனகர்த்தா, நடிகரும் கூட. தமிழில் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. அதோட கன்னடம், தெலுங்கு, இந்திலையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட தாய்மொழி மலையாளமாக இருந்தும் கூட மலையாளத்தில் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணல. இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு மேக்கப் பண்ணுறாரு பாருங்க, அவரு தான் பி வாசு சாரோட அப்பா. அவர் பேர் பீதாம்பரம். முழு பேர் நெடும்பால் மூத்தேடத்து பீதாம்பரம். இவர் எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, என்டிஆர், சிவாஜிக்கும் ஆஸ்தான மேக்கப் மேன் இவர் தான். பீதாம்பரம் ஐயா மேக்கப் மேனாக இருந்து சினிமா ப்ரொடியூசராக மாறிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்லையும் தெலுங்குலேயும் 25 படங்கள் தயாரிச்சிருக்காரு. அப்புறம் தமிழ்நாடு மேக்கப் யூனியனோட தலைவராக கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்தார். அப்படிப்பட்ட பீதாம்பரம் ஐயாவோட மகன் தான் வாசு என்கிற வாசுதேவன். வாசு சாரோட ஒய்ஃப் இவங்க தான். இவங்க பேர் சாந்தி. சாந்தி மேடம் யாருன்னா வாசு சாரோட மாமா பொண்ணு தான். சாந்தியோட அப்பா, அதாவது வாசு சாரோட மாமா யாருன்னா நம்பியாரோட மேக்கப் மேன். அவர் பேர் ராமன். எம்ஜிஆரோட மேக்கப் மேனோட பையனுக்கும் நம்பியாரோட மேக்கப் மேனோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, செம்ம இல்லை? பி வாசு படித்ததெல்லாம் சென்னையில் தான். படித்து முடிச்சுட்டு பிரபல டைரக்டர் CV ஸ்ரீதர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டார் வாசு. அதுக்கப்புறம் சந்தான பாரதியும் இவரும் சேர்ந்து கோ டைரக்டர்களாக நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணாங்க. இவங்க டைரக்ட் பண்ணுற படங்களில் டைரக்ஷன் நேம் கார்டில் பாரதி வாசு அப்படின்னு போட்டுப்பாங்க. பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், மதுமலர், சாகசமே ஜீவிதம், நீதியின் நிழல் போன்ற படங்கள்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ண படங்கள். இவை எல்லாமே ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஸ்டைலில் இருக்கும். இந்த படங்கள் பெருசாக வருமானம் ஈட்டாததால் பி வாசு தனியாக பிரிஞ்சு கமர்ஷியல் படங்களை எடுக்க ஆரம்பித்தார். கமர்ஷியலாக இவர் பண்ண படங்கள்லாம் பயங்கர ஹிட்டு, ஆஹா ஓஹோன்னு ஓடிச்சு. பணக்காரன், நடிகன், சின்னத்தம்பி, மன்னன், வால்டர் வெற்றிவேல், சேதுபதி IPS, சந்திரமுகி அப்படின்னு மெகா ஹிட் படங்கள் நிறைய கொடுத்தாரு. இவரோட படங்களுக்கு முக்கியமான 2 தூண்கள் என்னென்னா, ஒன்று இளையராஜா சாரோட மியூசிக், இன்னொன்று கவுண்டமணி சார். தன்னோட பெரும்பாலான படங்களில் கவுண்டமணி சாரை நல்லா பயன்படுத்தியிருப்பார் வாசு சார். மன்னன், சின்னத்தம்பி, சேதுபதி IPS படங்களோட காமெடிகள்லாம் எவர் கிரீனாக இன்றைக்கும் நிற்கிது. தமிழ் சினிமா வரலாறுலேயே அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் இவரோட திரைப்படமான சந்திரமுகி தான். சூப்பர் ஸ்டார் நடித்த அந்த படம் 890 நாள் ஓடி இருக்கு. வாசு சாருக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருக்கிறாங்க. மகன் பேர் சக்தி, அவர் நடிகர். மகள் பேர் அபிராமி. சக்தி முதல்ல ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார், இப்போது வில்லனாக களமிறங்கியிருக்காரு. சக்தியோட திருமண படங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. சக்தியோட மனைவி பேர் ஸ்மிருதி. இவங்களுக்கு 2011 கல்யாணம் ஆச்சு. சக்திக்கு ஒரு மகன் இருக்கான். மகன் பேர் அர்ஷத். சக்தியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நடிச்சுன்னு இருக்கார். நடிகன், ரிக்ஷா மாமா, சின்னத்தம்பி, செந்தமிழ் பாட்டு போன்ற படங்கள் எல்லாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பார். சக்தியோட ஒரிஜினல் பேர் பிரசாந்த். சினிமாக்காக சக்தின்னு மாற்றிருக்காங்க. ஹீரோவாக சாஃப்டாக நடிச்சிட்டு இருந்த சக்தி இப்போது வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அனலி, கராத்தே பாபு போன்ற படங்கள் அதற்கு உதாரணம். 1983 பிறந்த சக்திக்கு இப்போது 43 வயசாகுது. சக்தி விஜய் டிவி பிக் பாஸில் கலந்துக்கிட்டாரு.
பிக் பாஸில் ஓவியா கூட அவர் சண்டை போட்டதால் இவர் மேலே நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துருச்சு. பிக் பாஸில் சக்தி கலந்துக்கிறது பற்றி பேசின பி வாசு, சக்தி வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, பிக் பாஸுக்கு போகும்போது என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டானே தவிர முன்னாடி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, சொல்லியிருந்தா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் வாசு சார். இவங்க தான் பி வாசோட மகள் அபிராமி. அபிராமியோட கல்யாண ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. பி வாசு மருமகன் பேர் பொன் சுந்தர். இவர் வந்து ஆர்கிடெக்ட் என்ஜினியராக இருக்காராம். தமிழ் சினிமா வரலாறில் அதிக நாள் ஓடி சாதனை படைத்த சந்திரமுகியை இயக்குன பி வாசு அதை தொடர்ந்து மறுபடியும் ரஜினி சாரை வச்சு குசைலன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் சரியாக போகலை. அப்புறம் சந்திரமுகி பார்ட் 2 பண்ணார். அதில் ரஜினி சார் நடிக்கலை. ரஜினி சார் நடிக்க மறுத்துட்டாரா பார்ட் 2ல் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ரஜினி சாரை அந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணவே இல்லை அப்படின்னு பதில் சொன்னார் பி வாசு சார். பாபா படம் சரியாக போகாததால் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்திருப்பார் ரஜினி சார். அந்த டைமில் தான் சந்திரமுகி நடித்தார். சந்திரமுகி ஷூட்டிங் நடந்துன்னு இருக்கிறப்பவே அதோட டைரக்டர் பி வாசுவும் ரஜினி சாரும் இந்த படம் கண்டிப்பாக 200 நாளுக்கு மேலே ஓடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சிவாஜி குடும்பம் தான். அதாவது பிரபுவும் அவரோட அண்ணா ராம்குமார் சாரும் சந்திரமுகி கண்டிப்பாக 200 நாள் தாண்டி ஓடும்னு அடித்து சொன்னாராம் அப்போவே ஷூட்டிங் டைம்லேயே. சந்திரமுகி வெற்றிக்கு அப்புறம் கமல் கூட ஒரு பெரிய படம் பிளான் பண்ணார் பி வாசு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் கமல் நடிக்க மறுத்துட்டார். அஜித்தை வச்சு பரமசிவன் படம் பண்ணார் இல்லையா பி வாசு சார். அடுத்து விஜயை வச்சு ஒரு படம் பண்ண ட்ரை பண்ணாராம். விஜயோட வீட்டுக்கெல்லாம் போய் கதை சொல்லியிருக்காரு. அரசியலை மையப்படுத்தி ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையில் செகண்டாக பிடிக்கல அப்படின்னு விஜய் சொல்லிட்டாராம். சத்யராஜன் கவுண்டமணியும் நடிச்சிருப்பாங்கள்ல நடிகன் பி வாசு டைரக்ஷனில், அந்த படம் வந்து தனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தை ரீமேக் பண்ணலாமா, அதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு விஜய் கேட்டாராம். வாசு சாரும் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆனாலும் அது நடக்கலை. மன்னன் படத்தில் கவுண்டமணி சார் கூட ரஜினி நடிக்கிற அந்த சீன் எல்லாம் 20 டேக்கு 17 டேக்கெல்லாம் போகுமா. ஏன்னா கவுண்டமணி சாரோட காமெடியால் ரஜினி சார் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிருவாராம். கவுண்டமணி சார் பக்கத்தில் கஷ்டப்பட்டு சிரிக்காமல் நடிக்கணும் இல்லையா. கவுண்டமணி சாரை பற்றி பி வாசு சார் ரொம்ப பெருமையாக பேசுவார். அதே மாதிரி சிவாஜி சாரே கவுண்டமணி சார் பற்றி பி வாசுக்கிட்ட அடிக்கடி பேசுவாராம். என்னப்பா அவன் அப்படி பயங்கரமாக டமாஸ் பண்ணுறான், மகா திறமசாலிப்பா அந்த கவுண்டமணின்னெல்லாம் சிவாஜி ஆச்சரியப்பட்டு பேசுவார்னு பி வாசு சார் ஒரு முறை சொன்னார். தன்னோட அப்பா பீதாம்பரம் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டு இருந்தாலும் தன்னை வந்து சினிமா பக்கமே சேர்த்தாமல் இருந்தாராம். சினிமாவுக்கே நீ வரக்கூடாது, நீ போலீஸ் ஆகணும், இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போ, சினிமாவில் ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது, கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி சினிமாவுக்கு வர வேணான்னு தடுத்தாராம். அதெல்லாம் முடியாது, நான் சினிமாவுக்கு வருவேன், நடிகன் ஆகணும்னு ஆசை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ வாசு சாரோட தங்கச்சி ஒருத்தங்க, உன் மூஞ்சி நடிகருக்கான மூஞ்சி இல்லை அப்படின்னு கலாச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம நடிக்க வேணாம், டைரக்ஷனுக்கு போகலான்னு முடிவெடுத்தாராம் பி வாசு சார். அப்போது அவங்க அப்பாவோட தயாரிப்பில் நடக்கிற படங்கள்லாம் அவங்க அப்பாவோட அனுமதியோடு போய் ஷூட்டிங் பார்ப்பாராம். அப்புறம் ஸ்ரீதர் சார்கிட்டே அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கினாராம். எம்ஜிஆர் படத்துலையும் பி வாசு சார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரோட மேக்கப் மேன் தான் பி வாசு சாரோட அப்பா பீதாம்பரம் அப்படின்றதால எம்ஜிஆர் அப்பப்போ பி வாசு சார் வீட்டுக்கு வந்து போவாராம். பி வாசு சாரை பற்றி ஒரு ஆச்சரியமான உண்மை என்னென்னா, பல ஹீரோக்களுக்கு இவர் டைரக்ட் பண்ண படங்கள் தான் அவங்க லிஸ்ட்லேயே அதிக நாள் ஓடின படமாக இருக்குது. ரஜினிக்கு சந்திரமுகி, பிரபுக்கு சின்னத்தம்பி, சத்யராஜுக்கு வால்டர் வெற்றிவேல். இந்த லிஸ்ட்டில் தெலுங்கு நடிகர்கள் சிரஞ்சீவி, கன்னடாவில் நிறைய நடிகர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அப்படி ஒரு ராசிக்காரர் பி வாசு.